Welcome to UPSC Vinod. Science and technology. Every year we are going to get 10 to 15 questions from science and technology. ஸ்பேஸ்ல இருந்து 2 to 3 questions வரப்போகுது. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம we are going to discuss a series of topics along with MCQs. So with PYQs also for each and every topic. So first topic which we are going to see is Himalayan Chandra Telescope. Himalayan Chandra Telescope. So it is in the news. It is in the news for 25 years upgrade and new capabilities. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வித் நியூ கேபபிலிட்டிஸ். ஸோ அப்போ இது நியூஸ்ல வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இதோட லொக்கேஷன். மேக்ஸிமம் டெலஸ்கோப்ஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லடாக் ரீஜனில் தான் லொக்கேட் ஆயிருக்கும். மேக்ஸிமம் டெலஸ்கோப்ஸ் வந்து இந்தியாவில் லடாக் ரீஜனில் தான் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ நவ் the Himalayan Chandra Telescope is also located at Ladakh region. So Himalayan Chandra Telescope is located at Ladakh region. So it is 2-meter telescope. So first of all இதோட properties. It is 2-meter telescope. So இது வந்து it is pre-upgraded. Post-upgradedல 3.7 meter telescope கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பிரைமரி மிரர் இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து சாலிட் மிரரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளியும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளியும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்கிரேடட் வித் 3.7 மீட்டர் செக்மெண்ட் ஆஃப் மிரர் டெலஸ்கோப். டேட்டாஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி, பட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டு டிஸ்கஸ் வாட் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். 3.7 மீட்டர் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் டெலஸ்கோப் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெலஸ்கோப், ஸோ லிட்ரலி ஹிமாலயன் சந்திரன் டெலஸ்கோப்போட அட்வான்டேஜஸ் என்ன, இது என்ன பண்ண போகுது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து லிகோ இந்தியா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ லிகோ இந்தியா ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராவிடேஷனல் வேவ்ஸை அனலைஸ் பண்ணுறோம். இந்த லிகோ இந்தியா ப்ராஜெக்ட் கிராவிடேஷனல் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நாம் வந்து இந்த ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப் இஸ் காம்ப்ளிமெண்டட் வித் லிகோ இந்தியா. ஸோ லிகோ இந்தியா அஸ் அ கவுண்டர் பார்ட். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டட் டு லிகோ இந்தியன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is also used with ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரேடியோ ஆஸ்ட்ரானமி. இதுலேயும் நம்ம வந்து இந்த ஹிமாலயன் சந்திரன் டெலஸ்கோப்பை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரெண்டு முக்கியமான விஷயம். ஸோ லிகோ ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே ஸ்கே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிரசன்ட் இன் லடாக் டியூ டு இட்ஸ் அட்வான்டேஜ் எதுக்காக அப்படின்னா ஹைட். ஸோ இது வந்து லடாக்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட். ஸோ ஹை ஆல்டிடியூட், கோல்ட் அண்ட் ட்ரை, மினிமல் லைட் பொல்யூஷன் ரொம்ப கம்மி. ஸோ ஹேண்டில் டார்க் ஸ்கை ரிசர்வ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் வந்து லைட் பொல்யூஷன் கம்மி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து கோல்ட் அண்ட் ட்ரை விண்ட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஹை ஆல்டிடியூட்ல இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம இதை லடாக்ல பிளேஸ் பண்ணுறோம். ஸோ நவ் we are going to discuss some of the important model MCQs with respect to the Himalayan Chandran telescope. So first point, it is located at Himachal Pradesh. So first point, so நமக்கு தெரியும் இது wrong. So it is located at லடாக். ஸோ 1 தப்பு அப்படின்னு எடுத்துட்டாலும் நமக்கு 2 and 3 கரெக்ட். ஸோ இட் இஸ் primarily used to study transient astronomical events. So have a point. So this is used to study transient astronomical event. It is being upgraded to include infra and observation capabilities. ஸோ இப்போ அப்கிரேட் ஆயிருக்குன்னு சொல்லி தான் நியூஸ்லேயே வந்திருக்கு. ஸோ வித் நியூ கேபபிலிட்டிஸ். அது என்ன கேபபிலிட்டி அப்படின்னா இன்ஃப்ரா அப்சர்வேஷன் கேபபிலிட்டி டிரான்சியன்ட் அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட். ஸோ டிரான்சியன்ட் அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் இப்போ அப்கிரேட் எதில் பண்ணியிருக்காங்க இன்ஃப்ராரெட் அப்சர்வேஷன் கேபபிலிட்டி. ஸோ 2 and 3. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் லடாக். ஸோ ஹேனல் லொக்கேட்டட் அட் ஹேனல் அப்படிங்கிற பிளேஸ் லடாக். ஸோ டிரான்சியன்ட் அஸ்ட்ரானமி அப்கிரேடட் included infrared radiation. So the Himalayan Chandra telescope is located at Indian Astronomical Observatory on Mount Saraswati.
Hanal, Ladakh. Mount Saraswati, Hanal, Ladakh. Not Himachal Pradesh. So statement 1 is wrong. It is specialized in studying transient astronomical event like supernova. So supernova study பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. So using the instrument such as HFOSC. So next, the ongoing upgrade of 3.7 meter segments mirror will enhance the optical infrared capabilities. See பாருங்க, optical infrared capabilities வந்து பாத்தீங்கன்னா இப்போ 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 நடந்த அப்கிரேட்ல வந்து அது வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கு. 3.7 மீட்டர் செக்மெண்ட்ல வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் அப்கிரேடட். ஸோ 3.7 meters mirror. Okay, fine. So next question, second question. With which of the following factors make Ladakh is suitable for astronomical observatory? So see, it is very easy question. So high altitude. So எல்லாருக்கும் தெரியுது வந்து high altitude. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா high humidity and aiding signal clarity. See, high humidity இருந்துச்சு அப்படின்னா it's not going to helpful for clear sky. So 2 நீங்க eliminate பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 3. So low light pollution. Yes, we saw that low light pollution, cold and dry air. See, these three are very important point. High altitude, low light pollution, cold and dry air. So humidity is bad, not good for the telescope. Next, Ladakh high altitude. So yes, Ladakh is high altitude around 4,500 kilometer, minimizing the atmospheric distortion for clear observation. Low light pollution due to remote locations and dark sky reserve statue aids visibility. The cold and dry climate reduces moist moist inference. So actually the dry climate வந்து பாத்தீங்கன்னா the interference வந்து நமக்கு means disturbance வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. So if anyone want this PDF, so comment sectionல comment பண்ணுங்க. So I will provide them a PDF also. நான் PDF provide பண்றேன். So comment sectionல comment பண்ணீங்க அப்படின்னா I will provide a PDF link. Okay, the Himalayan Chandratal telescope, third question, upgraded as expected to complement which of the following? See, it is very much important question. எதை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக? ஸோ கிராவிடேஷனல் வேவ் லிகோக்கு வந்து இது என்ன பண்ணுதுன்னு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ரேடியோ ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி, எஸ், ரேடியோ ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரியை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுதா? ஸோ nowhere it's mentioned nuclear fuel experiment. So it is SKY LIGO India upgrade பண்ணுது. HCT upgraded bolstering multi-messenger astronomy by providing optical infrared. See, so multi-messenger astronomy by providing optical infrared. Follow-up of gravitational wave detector from LIGO India confirms that statement 1 is correct. It is complemented radio astronomy for SKY square astronomical array. So through coordination, transition, observation, supporting statement. Okay. Next question. So India, so next topic, second topic வந்து பார்த்தீங்கன்னா India's national large optical near infrared telescope. India's national large optical near infrared telescope. See, first வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லொகேஷன், ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இட்ஸ் லைக் அ அப்சர்வேட்டரி. ஸோ நியர் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லடாக். ஸோ அகெயின் லடாக். ஸோ இது வந்து திரும்ப மவுண்ட் சரஸ்வதி. ஸோ மவுண்ட் சரஸ்வதி லடாக். திப்பாங் ராஸ்திரி இன் லடாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு? திப்பாங் ராஸ்திரி இன் லடாக்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா one of the world largest optical telescope. See, one of the world largest optical telescope. See, one of the world, it's not largest, one of the world largest telescope. Okay, okay, so coming to the specifications. So first location on the Ladakh. So again comes to the specification. Segment mirror, 13.7 meter telescope with 90 hexagonal mirrors. 13 point, see, இது இந்த அளவு நமக்கு தேவையில்லை. இட் ஹாஸ் அ மிரர். ஸோ டெலஸ்கோபிக்கல் மிரர், அது மட்டும் தெரிஞ்சா போதும். வேவ்லென்த் ஆப்ரேட்ஸ் ஆப்டிக்கல் நியர் இன்ஃப்ராரெட். ஸோ இது முக்கியம். வேவ்லென்த் ஆப்ரேட்ஸ் இன் ஆப்டிக்கல் நியர் இன்ஃப்ராரெட். ஆல்டிடியூட் ஆப்டிமைஸ்டு ஃபார் ஹை ரெசல்யூஷன் டீப் இமேஜிங் அப்சர்விங். ஸோ எதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆப்டிமைஸ்டு ஃபார் ஹை ரெசல்யூஷன் டீப் ஸ்பேஸ் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ next important points வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் ஜேர்னி. ஸோ ஏரிஸ் தேவஸ்தால் HCT. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நேஷனல் லார்ஜ்
Optical Near Infrared Telescope. It is India's largest telescope. It is India's largest telescope. Presently, India's largest telescope is National Large Optical Near Infrared Telescope. So, okay. So, scientific observations. எந்தெந்த மாதிரி scientific observationக்கெல்லாம் இது யூஸ் பண்ணும்? See, applications are very much important for UPSC. Applications are very much important. Exoplanets, எக்ஸோபிளானட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெல்லார் எவல்யூஷன் கேலக்சிஸை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு, சூப்பர் நோவாவை ரிசர்ச் பண்ணுறதுக்கு. சூப்பர் நோவாஸ் காமன் தீம், ரெண்டுத்துலேயுமே சூப்பர் நோவாவை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆரிஜின் ஆஃப் தி யூனிவர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்ஐ மீன்ஸ் நேஷனல் லார்ஜ் என்எல் OIT. ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ it is one of the world largest telescope. Deep space observation platformsக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ it is located at Mount Saraswati. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அப்சர்வேட்டரி நெட்வொர்க். காம்ப்ளிமெண்ட்ரி எதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? ஸ்பேஸ் மிஷன்ஸ், குளோபல் டீப் ஃபீல்ட் டேட்டாஸ், இது எல்லாத்துக்குமே. ஓகே ஃபைன். ஸோ நவ் வி ஆர் இப்போ இந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? MCQ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வித் ரெஃபரன்ஸ் டு நேஷனல் லார்ஜ் ஆப்டிக்கல் இன் நியர் இன்ஃப்ராட் டெலஸ்கோப், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். It is planned to establish at Ladakh. So it is planned to establish. So it is planned in கேட்டிருக்காங்க. Already it is established in Ladakh. So next. So it will operate only in radio wavelength. See, only in radio wavelength. It is operate only. So no, this statement 2 is wrong. It will use segment mirror design. So segmented mirror design. So இதுக்கு தான் இது வந்து ஃபேமஸ். segmented mirror design தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆப்டிக்கல் நியர் ஒரு இதுக்குமே ஒரு கீவேர்டு இருக்கு. segmented mirror design அப்படிங்கிறது நேஷனல் லார்ஜ் ஆப்டிக்கல் நியர் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்புக்கு தான் segmental design. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃப்ராரெட். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ, இங்கேயே இன்ஃப்ராரெட் அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக யூபிஎஸ்சி வில் மேக் சச் கொஷின்ஸ் பிகாஸ் நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை, வேர்ட் பிளேவை வந்து செக் பண்ணுறதுக்காக. ஸோ பிகாஸ் இங்கே இன்ஃப்ராரெட் இருக்குது, இங்கே ரேடியோ இருக்குது. ஸோ ரேடியோ கிடையாது, இன்ஃப்ராரெட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 is wrong. So statement 2 is wrong. 1 and 3 is correct. The National Large Optical Near Infrared Telescope, also known as NLOIT or NLOT, is planned for Hanel, Ladakh at Mount Saraswati. Confirming statement 1 is correct. It operates in optical and near infrared wavelength. Optical and near infrared wavelength, not on radio. See பேர்லயே இருக்கு. So national large optical near infrared வந்து it's based on radio, not radio. It is based on infrared. 13.7 meter telescope uses 90 hexagonal segments. See, it is based on segment mirror design. 90 hexagonal segment mirror design. So statement 3 is correct. The term segment mirror telescope refers a telescope with several small mirrors functioning as a single large mirror. See, it is very important. Segmental mirror telescope na enna? A telescope with several small mirrors functioning as a large single large mirror. சின்ன mirror எல்லாம் சேர்த்து single large mirror வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பேர் தான் segmented mirror telescope. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? நேஷனல் லார்ஜ் ஆப்டிக்கல் நியர் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்ல இருக்கு. Segmented mirror telescope employs multiple small mirror aligned precisely to act one large mirror. Enabling bigger aperture for fainting light collection. Like NLOIT or CRITCH, it differs from lens-based refraction, infrared only scopes. See, ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் பேஸ்டு ரிஃப்ராக்டர்ல இருந்து டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் NLOIT will primarily helps in studying. So 1, 2, 3. So எதுக்கெல்லாம் ஸ்டடி பண்ண ஹெல்ப் பண்ணும்? எக்ஸோபிளானட், ஸ்டெல்லார் எவல்யூஷன், ஓஷன் கரன்சி. இட் இஸ் டோட்டலி அப்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்ஸோபிளானட், ஸ்டெல்லார் எவல்யூஷன். ஸோ NIOLT டார்கெட்ஸ் எக்ஸோபிளானட்ஸ் த்ரூ த direct imaging. See the keyword, direct imaging and atmospheres in optical near IR. So it studied stellar evolution, galaxy formation, galaxy application, stellar evolution, galaxy formation, supernova. ரொம்ப முக்கியம். சூப்பர்னோவாஸ், கேலக்ஸி ஃபார்மேஷன், ஸ்டெல்லார் எவல்யூஷன், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட திஸ்
என்எல்ஓஐடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு நேஷனல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் லடாக். சி ஃபைனலி லொக்கேட்டட் அட் லடாக். எஸ். ஸோ இட் இஸ் டிசைன்ட் டு ஸ்டடி சோலார் ஃபினாமினா சச் அஸ் ஃபிளேர்ஸ் அண்ட் மேக்னட்டிசம். நம்ம எங்கேயாவது அந்த அந்த மாதிரி வார்த்தையை பார்த்தோமா? சி நோவேர் வி சி இட் இஸ் designed to study solar phenomena such as magnetism, flares and magnetism. So national large solar telescope, this national large solar telescope is designed to study solar phenomena as flare magnetism. It will operate only on ultraviolet wavelength. See, only is extreme statement. So 1 and 2 is correct. So it is visible and infrared. See, again this also works at infrared and plus visible light. So the National Large Solar Telescope is planned for Merak village near Pangong Lake in Ladakh. So it is in Ladakh. So this is 2-meter aperture facility targets solar phenomena like flares and dynamics magnetism. See, நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப், பேர்லேயே சோலார் இருக்கு. அப்போ see always play with the go with the keywords. ஸோ இங்க சோலார் இருக்கு, சோலார் ஃபினாமினா அண்ட் ஃபிளேயர்ஸ் மேக்னட்டிசம். It operates visible and near infrared wavelength, not exclusively on UV. So it operates on visible and near infrared. So second concept over. Third. So see, இதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா you can go for திரும்பவும் you can go for ரிவிஷன் வீடியோஸ் மீன்ஸ் திரும்பவும் இதை 2x 3x வச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தியாஸ் நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப், அகெயின் எல்லா டெலஸ்கோப்பையும் நம்ம வந்து இங்கே கவர் பண்ணிடுறோம். இந்தியாஸ் நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப். ஸோ இது வந்து இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. 2026 பட்ஜெட்டில் இது வந்து ஆல் ஆர் டிஸ்கஸ்ட் இன் பட்ஜெட். ஸோ அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, திஸ் ஆல் டிஸ்கஸ்ட் இன் பட்ஜெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கே விசிபிளாக இருக்கும்? ஸோ இந்தியாஸ் நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப். ஸோ நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப். திஸ் கொஷின் இஸ் பிலாங்ஸ் டு ஸோ ஐ மிஸ்பிளேஸ்ட் த கொஷின், சாரி. India's national large optical, here optical near infrared telescope. See, optical near infrared telescope. This is solar. So here solar telescope, நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப். எல்லாம் சின்ன சின்ன வார்த்தை. ஃபர்ஸ்ட் நம்ம ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேஷ்னல் லார்ஜ் ஆப்டிக்கல் நியர் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப்பை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப்பை பற்றி பார்க்க போறோம். நேஷ்னல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப்பை பற்றி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இதோட லொக்கேஷன் வழக்கம் போல இது வந்து பாங்காங் ஸோ மெரக் அட் ஹை ஆல்டிடியூட் லடாக்ல தான் இருக்க போகுது. எல்லாமே லடாக்ல தான் இருக்க போகுது, வேற வழியே இல்லை. So it is present in Ladakh. So also see, it is works on near infrared wavelength. See, names are just sorry. Okay, so yes, it's work visible near infrared wavelength. Yes, it is operates in visible and near infrared wavelength. It also works for solar, visible and near infrared. So as we discussed here, so it is solar phenomena. So it does not works on UV. It works on solar and IR. So near infrared, visible light and solar light. Okay, so fine. ஸோ அதுக்கடுத்து இட் வில் ஸ்டடி த சோலார் டைனமிக்ஸ் மேக்னட்டிசம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஃபார் சோலார் டைனமிக்ஸ், மேக்னட்டிசம், சோலார் ஃபிளேர்ஸ், ஸ்பேஸ் வெதர்ஸ். இதை பற்றி படிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெலஸ்கோப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் ஆல்சோ இட் பிகம்ஸ் இந்தியாஸ் தேர்ட் கிரவுண்ட் பேஸ்டு சோலார் அப்சர்வேட்டரி. இந்தியாஸ் தேர்ட் கிரவுண்ட் பேஸ்டு சோலார் அப்சர்வேட்டரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் தேர்டு கிரவுண்ட் பேஸ்டு சோலார் அப்சர்வேட்டரியா வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. ஸோ தெர் ஆர் மல்டிபிள் அப்சர்வேட்டரிஸ். சி, ஸோ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி, உதய்பூர் சோலார் அப்சர்வேட்டரி. சி, திஸ் இஸ் ஸ்பேஸ் L1 மிஷன். ஸோ திஸ் இஸ் தேர்ட் 1 2 3 தேர்டு சோலார் அப்சர்வேட்டரி. ஸோ ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இட் இஸ் ஹை ரெசல்யூஷன் சோலார் அப்சர்விங் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரைமரி மிரர் இருக்கு, செகண்டரி மிரர் இருக்கு. ஸோ இட் ஹஸ் மீட்டர் அப்பர்ச்சர் சோலார் டெலஸ்கோப். ஓகே ஃபைன். பேஸ்ட் ஆன் திஸ் அபவ் திங்ஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் அப்சர்வேட்டரி மிஷன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் சோலார் ஸ்டடீஸ்? திஸ் கொஷின் இஸ் சிமிலர். இது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி, உதய்பூர் சோலார் அப்சர்வேட்டரி. ஸோ திஸ் டூ ஆர் இனிஷியலி ஆதித்யா எல் ஒன்னா, ஆதித்யா எல் ஒன். ஸோ ஆதித்யா எல் ஒன்னா, எஸ் எஸ். ஸ்கொயர் கிலோ அரோமீட்டர் ரே எதுக்காக? ஸோ ஸ்கொயர் கிலோ அரோமீட்டர் ரே இட்ஸ் நாட் டு ஸ்டடி வித் சோலார் ஸ்டடீஸ். சோலார் ஸ்டடீஸ், see it is focused on radio astronomy, radio astronomy for astrophysics, astrophysics. So Kodaikanal solar observatory study to solar activities, Udaipur solar observatory, so it also observes chromospheric features, flares and magnetic field. So ஆதித்யா எல்1 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதித்யா எல்1 மிஷன் இஸ் டு ஸ்டடி சோலார் ஃபிளேர்ஸ், கொரோனா குரோமோஸ்பியர் ஃபிளேர்ஸ் இதை பற்றி படிக்கிறதுக்காக தான். ஸோ ஸோ சி திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதனால தான் டோட்டலாக ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி கம்மிங் டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன், யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன், யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன் எக்ஸ்ப்ளோரிங் ஜூபிட்டர்ஸ் ஐசி மூன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன் வந்து எதுக்காக? ஸோ யூரோப்பா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட், யூரோப்பா ஜூபிட்டரோட லார்ஜஸ்ட் மூன், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மூன். இட் இஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் மூன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் when we start with the fact, யூரோப்பா கிளிப்பர் மிசைல் இது வந்து எதுக்காக அப்படின்னா, யூரோப்பா அப்படிங்கிறது வந்து ஜூபிட்டரோட மூன், ஜூபிட்டரோட மூன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே யூரோப்பா, யூரோப்பா பிலாங்ஸ் டு ஜூபிட்டர் moon. So this is first important point. So யூரோப்பா இஸ் ஜூபிட்டர்ஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் மூன். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பா கிளிப்பர் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனை வந்து நம்ம மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன். ஸோ யார் வழக்கம் போல் இதை லான்ச் பண்ணுவா? நாசா. ஸோ நாசா. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், திஸ் இஸ் யூரோபாஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல யூரோப்பா அப்படிங்கிறத வார்த்தையை வச்சுட்டு தப்பாக மார்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இட் இஸ் லான்ச்டு பை நாசா. நல்லா பாருங்க, இட் இஸ் லான்ச்டு பை நாசா. திஸ் கார்டு இஸ் இனஃப் டு சால்வ் த கொஷின். ஸோ கண்டிப்பாக இந்த கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோஸ் ஹூ வாண்ட் த கார்ட்ஸ், ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் லிங்க். ஓகே ஓகே ஃபைன். யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன், யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன். ஸோ இது வந்து ஜூபிட்டரோட மூனை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக போகுது. ஸோ இட் இஸ் பை நாசா. ஸோ யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2024 லான்ச் பண்ணாங்க. ஸோ இட் எய்ம்ஸ் டு கண்டக்ட் டீடைல்டு, இட் இஸ் ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இதோட எய்ம் என்ன? ஸோ வாட் இஸ் த எய்ம் ஆஃப் தி எய்ம் ஆஃப் யூரோபாஸ் கிளிப்பர் மிஷன் இஸ் டு கண்டக்ட் டீடைல்டு ரிசர்ச் ஆன் திஸ் மூன். ரொம்ப சிம்பிள். வழக்கம் போல் என்ன, எதுக்காக நம்ம எக்ஸோ பிளானட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுவோம்? ஹியூமன் லிவிங் கண்டிஷன்ஸ் இருக்கா, அவ்வளோதான். அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ மற்றபடி இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூரோபாஸ் கிளிப்பர் ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டிப்பாக இதை பற்றி கேட்கறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இட் சர்ஃபேஸ் ரீகன்சனன்ஸ் டு அசஸ் ஹேபிடேட். ஸோ ஐசி கிரஸ்ட். ஸோ இது வந்து இதுவரையும் என்னென்னலாம் கொடுத்துருக்கு நமக்கு ரிப்போர்ட். ஸோ இட் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன். ஸோ யூபிஎஸ்சி பிஒய் எம்சிக்யூஸ். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு யூரோப்பா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி கலீலியன் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். ஸோ கலீலியன்ஸ், ஸோ யூரோப்பா அப்படிங்கிறது வந்து ஜூபிட்டரோட சேட்டலைட். மூன் சேட்டலைட் இஸ் நத்திங் பட் மூன். Galilean satellite of Jupiter. See, yes, statement 1 is correct. It is larger than Earth's moon. See, it is slightly smaller. It is not larger than Earth's moon. So once you remove 2, so you get 1 and 3. It is believed to have an icy crust cover as a subsurface of the ocean. Yes, it is correct. It is believed to have an icy crust covering as a subsurface ocean. Yes, it is correct. So statement 1 and 3 is correct. Okay, Europa is one of the Jupiter's fourth Galilean satellite discovered by Galileo in 1610. Confirming statement 1. So statement 1 on the Galilean moon. Yes, its diameter is about 3100 km, makes it highly smaller than Earth's moon. ஸோ எர்த்ஸ் மூன் வந்து பார்த்தீங்கன்னா 3474 கிலோமீட்டர் டயாமீட்டர். ஸோ டேட்டாஸ் ஆர் நாட் நீடட். ஸோ எர்த் மூனோட இது சின்னது, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். எவிடன்ஸ் ஃப்ரம் கலீலியோ ஸ்பேஸ் கிராஃப்ட் இமேஜஸ் ஷோஸ் தட் கயோட்டிக் terrain and rafted ice blocks indicating that subsurface ocean beneath an icy crust. ஸோ ஐசி கிரஸ்ட் கீழே ஓஷன்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 3 இஸ் கரெக்ட். ஸோ யூரோப்பா
யூரோப்பா இட் இஸ் ஒன் ஆஃப் தி கலீலியஸ் சேட்டலைட் ஆன் ஜூபிட்டர். ஸோ கலீலியோ கண்டுபிடிச்சதுனால அது கலீலியன் சேட்டலைட்னு சொல்கிறாங்க. ஸோ யூரோப்பா, தட் இஸ் யூரோப்பா. ஸோ இது வந்து ஸ்மாலர் தேன் மூன், இட் இஸ் ஸ்மாலர் தேன் மூன். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐசி கிரஸ்ட் கவரிங் ஹேவ் அ சப்சர்ஃபேஸ் ஓஷன் இருக்கிறதுக்கு உண்டான மீன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் யூரோப்பா கிளிப்பர் மிஷன், சி பிரைமரி அப்ஜெக்டிவ், ஸோ அக்சஸ் த ஹேபிட்டபிலிட்டி பொட்டன்ஷியல் ஆஃப் யூரோப்பா. சி maximum most of the see most of the exoplanets mission exoplanet missions. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸோபிளானட் மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டபிலிட்டி பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போவோம். த யூரோப்பா லான்ச் இன் அக்டோபர் 2024 வில் ஆர்பிட் ஜூபிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூரோப்பா கிளிப்பர் இதுலேயே நிறைய நாசா ஜூபிட்டர். ஸோ ஜூபிட்டரோட மூன், இட்ஸ் நாட் ஜூபிட்டர், மூன் ஆஃப் ஜூபிட்டர். ஸோ மற்றபடி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லைக் எஸ் இட் பிலீவ்ஸ் டு ஹாவ் ஐசி கிரஸ்ட் கவரிங் சப்சர்ஃபேஸ் ஓஷனை இது பண்ணுறதுக்காக தான், ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அபவுட் யூரோப்பாஸ் கிளிப்பர் மிஷன் இஸ் கரெக்ட்? இட் இஸ் லான்ச் பை ஃபால்கான் ஹெவி ராக்கெட். சி எஸ் இட் இஸ் லான்ச் பை ஃபால்கான் ஹெவி ராக்கெட், நாசா. So 2 is wrong. So it's aimed to study Jupiter's moon Europa. Yes, 1 and 3 is correct. See, I think this session is more than enough. ஸோ ஒரு கண்டென்ட்டை படித்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து எந்த அளவுக்கு ரீகால் பண்ண முடியுமோ அந்த அளவு நான் வந்து கொஷின்ஸை வச்சு எக்ஸாஸ்ட் பண்ணி ரீகால் பண்ணிடுறேன். ஸோ திஸ் வில் பி ஒன் ஆஃப் தி கேம் சேஞ்சர் செஷன். ஸோ நான் இதில் ரொம்ப கிளியராக இருக்கேன். ஸோ next topic, galactic formation frontiers. So galactic formation frontiers, that is galaxy NCG 3785. it's in the news. So இது எதுக்காக நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, they had discovered something. So Indian Institute of Astrophysics, so they had discovered something. So an ultra diffusion galaxy formation. So it is an ultra diffusion galaxy formation. This is an ultra diffusion galaxy formation. So this is not, see இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோ, இந்த கேலக்ஸி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லியோ கான்ஸ்டலேஷனில் இருக்குது. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கே இருக்குது, லியோ கான்ஸ்டலேஷனில். சரி, லியோ கான்ஸ்டலேஷனில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நோட்டபிள் டைடல் டெய்ல். ஸோ பொசஸ் அ லாங்கஸ்ட் நோன் டைடல் டெய்ல் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ லாங்கஸ்ட் நோன், ஸோ அல்ட்ரா டிஃப்யூஸ் கேலக்ஸி ஃபார்மேஷன். ஸோ அல்ட்ரா டிஃப்யூஸ் கேலக்ஸி ஃபார்மேஷன் இது எதுக்காக அப்படின்னா இட்ஸ் அ டிஸ்கவரி ஆஃப் அன் அல்ட்ரா டிஃப்யூஸ் கேலக்ஸி ஃபார்மேஷன். ஸோ அது வந்து அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து நோட்டபிள் டைடல் டெய்ல். So notable tidal tail at the end of tidal tail is an elongated stream. So elongated stream of stars material from tidal interaction with another galaxy. See tidal அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ வேவி சப்ஸ்டன்ஸ். ஸோ அது மூலயமா ஃபார்ம் ஆகக்கூடிய elongated stars தான் tidal tailன்னு சொல்றாங்க. கேலக்டிக் ஃபார்மேஷன் ஃப்ரான்டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கேலக்டிக் ஃபார்மேஷன் ஃப்ரான்டயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேலக்ஸி NGS 3785. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ டைடல் டெய்ல். ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சாங்க, லியோ கான்ஸ்டலேஷனில் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. லாங்கஸ்ட் known tidal tail, this is longest known tidal tail. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் present in Bangalore. ஸோ this observatory present in Bangalore. ஸோ ஃபைன். ஸோ டைனமிக் இன்ட்ராக்ஷன் sites for new galaxies formation information. ஸோ இங்கே பாருங்க. ஸோ these are the galaxies, galaxies, stellar counts. See, these are all irrelevant points. எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமோ அதை நம்ம பார்ப்போம். With reference to tidal tail in tidal tail in the galaxy, consider the following statement. See, first of all, they are formed due to gravitational interaction between galaxies. See, it is tides. So tidal. ஸோ அப்போது இது கண்டிப்பாக கேலக்ஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் கேலக்ஸிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒன் கரெக்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து பி போச்சு. தே கன்சிஸ்ட் ஒன்லி ஆஃப் டார்க் மேட்டர்ஸ். ஸோ சி நாட் ஓன்லி டார்க் மேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எதுவுமே பார்க்கல. ஸோ 2 தப்பு. ஸோ 1 and 3 ஆட்டோமேட்டிக்லி 1 and 3 இஸ் கரெக்ட். தே கேன் ஆக்ட் அஸ் அ சைட் ஃபார் நியூ கேலக்ஸி ஃபார்மேஷன். எஸ், தே கேன் ஆக்ட் அஸ் அ சைட் ஃபார் நியூ கேலக்ஸி ஃபார்மேஷன். டைடல் டெய்ல். ஸோ சி
இங்கே உங்களுக்கு சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் நல்லாவே வந்து உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அவ்வளோதான். ஸோ த டைடல் டைல் ஃபார்ம் த கிராவிடேஷனல் ஃபார்ம்ஸ் when gravitational interaction between galaxies during mere strip stars gases and dust into long streams. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு சி நமக்கு கிராவிடேஷனல் வேவ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது தெரியும். டைடல் டெய்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் galaxies during merges strip stars gas dust into long streams. So they contain visible stars gas dust some dark matters. So நிறைய விஷயத்தை அவங்க கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. So collapsed region in tail can trigger star formation. Collapsed region in tails can trigger star formation. Okay, next important question. the galaxy the Galaxy NGC 3785. The Galaxy NGC 3785 is located which of the following constellation? See, Leo constellation. So it is எந்த ப்ரெசென்ட் ஆயிருக்கு நம்ம பார்த்தோம். லியோ கான்ஸ்டலேஷன் ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் அல்ட்ரா டிஃப்யூஷன் கேலக்ஸி? சி, அல்ட்ரா டிஃப்யூஷன் கேலக்ஸி, a galaxy with very low luminosity and sparse distribution of stars. ஸோ லைட் கம்மியாக இருக்கணும், ஸ்டார்ஸும் கம்மியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். ஸோ அல்ட்ரா டிஃப்யூஸ் கேலக்ஸினா என்ன? ஸோ அல்ட்ரா டிஃப்யூஸ் கேலக்ஸினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் அ லார்ஜ் but low surface brightness due to sparse widely distributed stars. ஸோ சர்ஃபேஸ் பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். making them faint despite Milky Way galaxy size. They differ from high density galaxies. Yes, ultra diffused galaxies differ from high density galaxies, black holes or visible galaxies. So okay, next many are dark matters rich but star poor. Okay, so next important thing is aerospace technological frontier. So see, this is one of the important current affairs. New Glenn heavy lift orbital launch vehicle. See, New Glenn. See, அந்த கீவேர்டை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. New Glenn. So this is sorry. So it is New Glenn rocket. So let us see this. Let us continue this series. இந்த சீரியஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீடி ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.